ஹே 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 ஹாய் 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 ஹே மகளே, நான் உங்கள் என்எஸ்கே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஓரியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், இது ஓரியோ பிஸ்கெட்டோட ப்ரொமோஷன் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா, இப்போ தான் முறை என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்படி என்ன தப்பு பண்ணால் என் கட்சிக்காரன் க்ரீம் பிஸ்கெட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீம் ஆட் பண்ணி சாப்பிட்டான். அது ஒரு தப்பா? என்ன க்ரீம்னா கெமிக்கல்லாம் போட்டு கொஞ்சம் கெட்டது, பட் அந்த க்ரீம் ரொம்ப நல்லது. கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் பார்த்துட்டு, இனிமேல் நான் எப்படி ஓரியோ பிஸ்கெட் சாப்பிடுவேன், இனிமேல் நான் எப்படி ஓரியோ பிஸ்கெட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு புரியலை. ஏன் எப்படி சாப்பிடுவேன்னா எடுக்கணும், ஃபஸ்ட்டு அதை சாப்பிடணும், அப்புறம் Hey, that's pretty good. இப்படி சாப்பிடணும். இப்படி தான் ஒரே பிஸ்கெட் சாப்பிடணும். இது கூட எவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்தீங்க? கிரிஞ்சாக இருக்குல்ல, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குல்ல. அப்படி தான் இருக்குது நீங்கள் போடுற போஸ்ட்டும். எதுக்காக ஓரியோ பிஸ்கெட் பற்றி இவ்வளோ போஸ்ட் வந்துச்சு அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். யாரோ ஒரு 2 லவ்வர்ஸ் ஜாலியாக இருந்திருக்காங்க ஓரியோ பிஸ்கெட்டோட. அது ஒரு தப்பா? அது ஒரு தப்புன்ட்டு போஸ்ட்டை போட்டு தள்ளிடுவீங்க. எதுக்கு? ஏன்? அப்படி என்ன தப்பு பண்ணால் என் கட்சிக்காரன்? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என் கட்சிக்காரன் அப்படி என்ன தப்பு பண்ணால் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை டிப் பண்ணி சாப்பிட்டது ஒரு தப்பா? இயற்கையான க்ரீமை கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்டதில் என்ன தப்பு? பொதுவாகவே ஓரியோ பிஸ்கெட்டுக்கு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். குக் வித் கோமாளிலாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரியோ பிஸ்கெட்டை வச்சே நிறைய ஐட்டங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த பிஸ்கெட்னால நிறைய விஷயம் பண்ண முடியும் அப்படின்போது, அதில் ஒரு புது இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, இதை அப்படியும் டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோலி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டோலிக்கு ஒரு பெரிய 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் க்ரீம் இருந்தால் ஓரியோ, க்ரீமுக்கு நடுவில் பிஸ்கெட் இருந்துச்சு, அவ்வளோதானே டிஃப்ரெண்ட்டு. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சாப்பிட்ட அவள் கவலைப்படல, க்ரீம் கொடுத்த அவனும் கவலைப்படல. உனக்கு என்ன பிரச்சனை? பொதுவாக க்ரீம் பிஸ்கெட்னு சொன்னால் 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் க்ரீம் இருக்கும். அதை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ரீமுக்கு நடுவில் பிஸ்கெட்டை வச்சு சாப்பிட்டுருக்கு அந்த பொண்ணு. இதில் என்ன தப்பு? சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட வேண்டியது தானே. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போஸ்ட்டை போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையை வாழுங்கடா. நிறைய ஃபிக்ஷன் இல்லைனா லைஃப் நல்லா இருக்காது. நிறைய கற்பனை, எவ்வளோ கற்பனை பண்ணுறோமோ அந்தளவுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். நல்லா கற்பனை பண்ணிவிட்டு ஜாலியாக வாழ்கிறத விட்டுட்டு, உனக்கு தான் எதுவும் வரமாட்டேங்குது, கற்பனை பண்ண வரமாட்டேங்குதுன்னு சொன்னேன். ஓகேவா? வேறு வரமாட்டேங்குதுன்னு ஜோக் இல்லை இல்லையா? அட்லீஸ்ட் அடுத்தவங்களாவது அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே, விடு. அதுவும் ஏன் தப்புன்னு சொல்கிற? இதெல்லாம் பார்த்து கற்றுக்கங்க. அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் பிடிக்காமையோ இல்லை விருப்பமே இல்லாமையோ அது பண்ணலை. அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ என்ஜாய் பண்ணி, எப்படி பிடிச்சி பண்ணுறாங்க. ஸோ பிடிச்சி பண்ணுற எதுவுமே தப்பு இல்லை. அவங்க அந்தளவுக்கு பிடிச்சதை பண்ணும்போது அதை பார்த்து நீ கற்றுக்க. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் வரைக்கும் இதான் நியூஸா? இதெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் நீங்கள் நியூஸ் சேனல் வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். இதையெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் நீங்கள் நியூஸ் சேனல் வச்சுருக்கீங்களா? இதில் ஒரே நல்ல விஷயம் யாருக்குன்னா, ஓரியோ பிஸ்கட் கம்பெனிக்காரனுக்கு 10 பைசா செலவு பண்ணாமல் வேறு லெவல் ப்ரொமோஷன். எல்லோரும் மேக்ஸிமம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லோரும் ஓரியோவுக்காக ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பாங்க. நானும் ஒரு போஸ்ட்டு போட்டேன். பட் நான் ஐயோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இப்படி ஓரியோ பிஸ்கெட் சாப்பிடுவேன் அப்படின்லாம் போடலை. இனிமேல்
ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட வரீங்களா டோலி அப்படின்னு ஒரு தோழியை கூப்பிடலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போஸ்ட்டை போட்டிருப்பேன். லைஃபுக்கு ஃபிக்ஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப என்ஜாய் பண்ணி லைஃப்பை வாழணும்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஃபிக்ஷனை கலக்கணும். அப்போ தான் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைனா போர் அடிச்சிடும். ரிப்பீட்டடாக எப்பவும் நடக்கிறதே நடந்துட்டு எப்பவும் பண்ணுறதே பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் போர் அடிச்சிடும். ஸோ நம்ம லைஃப் போர் அடிக்காமல் இருக்கணும்னா நம்ம புதுசாக எதையாவது பண்ணணும். புதுசாக எதையாவது பண்ணோம்னா நமக்கு கற்பனை பண்ணுற திறன் நல்லா இருக்கணும். நல்லா கற்பனை பண்ணி சாதாரணமாக பண்ணுற ஒரு விஷயத்த கூட கற்பனையை சேர்த்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம், உங்கள் வாழ்க்கையை நல்லா வாழணும், போர் அடிக்காமல் வாழணும், சந்தோஷமாக வாழணும்னா நல்லா உங்களோட கற்பனை திறனை அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. எதுவுமே தப்பு கிடையாது. யாரையும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் யாரும் கட்டாயப்படுத்தி பண்ண வைக்காத வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணாங்க, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு நாம் தான் முடிவு பண்ணணும், அடுத்தவங்க இல்லை. நம்ம பண்ணுற எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க குறை சொல்லுவாங்க. பட் இதுக்கு இவ்வளோ சீரியஸாக பேச தேவையில்லை. உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா நம்ம பார்ட்னரோட அப்படின்னு நினச்சிங்க. அப்படி யாராவது நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தைரியமாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுது நான் உங்கள் NSK. டடா. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும்.